அதுக்கப்புறம் எங்கள் ஃபாதர் அதிகமாக ஸ்மோக் பண்ணி சிகரெட் அடித்து அடித்து நிக்கோடின் ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் கட்டை விரல வந்து கருப்பாகி அப்படியே வந்து முட்டி வரைக்கும் வந்துடுச்சு. அப்போ டாக்டர் தேவதாசன் ஒரு டாக்டர் அந்த காலை வெட்டி எடுத்துடணும், முட்டி வரைக்கும் வெட்டி எடுத்துடணுன்னாரு. எனக்கு சங்கம் நைட்டானால் கத்துவார். நரம்பில் போனதுனால ஐயோ அம்மா ஐயா அம்மான்னு கத்திக்கிட்டே இருப்பார், அழுவார். அவருடைய அழுகையை தாங்க முடியாமல் ஒரு நாள் ஐயா அப்பாவை கூட்டிகிட்டு ஐயாட்ட போயிருந்தேன். ஐயா என்ன பண்ணார், அப்பயும் வீட்டில் தான் இருந்தார். அங்கே ஒரு வேப்ப மரமும் பூவரச மரமும் இருக்கும், அதை சுற்ற சொன்னார். அவர் சுற்றிட்டு அவர் உட்கார்ந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எண்ணி ஒரே வாரத்தில் அந்த புண்ணு வந்து பட்டு போயிடுச்சு. நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவர் நடக்கிறத பார்த்து அந்த தேவதாஸ் டாக்டர் வழியில் பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்படிங்க நீங்கள் நடக்கிறீங்கன்னு. இந்த மாதிரி பையன் ஒரு சித்தர் இருக்கான்னு கூப்பிட்டு போனால் அவர் மரத்தை சுற்ற சொன்னார், எனக்கு சரியாக போச்சுன்னு. அவர் என்றைக்குமே இவங்களை மனுஷால கும்புறதை நம்ப மாட்டார், அவர் வாயாலேயே சொன்னார். அதுக்கப்புறம் அந்த குணமடைஞ்ச பிறகு அந்த தேவதா டாக்டர் என்னை விடவே இல்லை, அந்த சித்தரை நான் பார்த்தே ஆகணும்னு. சரின்னு அவரை கூட்டிகிட்டு ஒரு நாள் போனேன். அங்கே உள்ளே நுழையும் போதே காரணியா மருத்துவமனை வருது படுறா அப்படின்னாரு. அவர் ஆடி போயிட்டார். அதுக்கப்புறம் என்னை அடிக்கடி கூப்பிடுவார், நான் போக மாட்டேன், அவரே போய் போக சொல்லிவிடுவேன்.